விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல். சவுக்கு சங்கருக்கு எதிராக ஏன் விதைகளை இயக்கம் இப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசணும்? அதற்கு ஒரே ஒரு காரணம், ஸ்ரீமதி. அந்த ஸ்ரீமதி கொலை வழக்குல சவுக்கினுடைய நிலைப்பாடு என்பது முற்றிலும் தவறானது. அதனாலதான் விதைகளை இயக்கம் இன்றைக்கு சவுக்குக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ கூட சவுக்கின் மீது போடக்கூடிய போலி வழக்குகளுக்கு ஆதரவாக நம்ம பேசல. சவுக்கின் மீது செயல்படுத்தப்படக்கூடிய அந்த மனித உரிமை மீறலுக்கு ஆதரவாக நாம பேசல. அவர் பேசிய பேச்சுக்கு எதிராகத்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்ரீமதி கொலை வழக்குல கிட்டத்தட்ட 600 இளைஞர்களின் மீது எஃப்ஐஆர் இருக்குது. 600 இளைஞர்களின் மீது. இத்தனைக்கும் அந்த சிறுமி ஸ்ரீமதியினுடைய கொலை வழக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த தாயினுடைய கதறலும் ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய மனதை உலுக்கியது. நம்ம செல்போன்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஏதாவது பண்ண மாட்டாங்களா, அந்த ஸ்ரீமதி பெண்ணுக்கு நியாயம் கிடைத்து விடாதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்துல இந்த சவுக்கும் ஃபெலிக்ஸும் சேர்ந்து அந்த சக்தி பள்ளி மேலாளர் இருக்காருங்களா, அந்த ஓனர் உரிமையாளர், அவங்கள்ட்ட போய் 35 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கானுங்க. 2 தற்குறிகளும் வாங்கிக்கிட்டு தான் இந்த நக்கீரன் இவங்களோட டீம்லாம் இது கொலை வழக்கு அப்படின்ற ரீதியிலேயே ஆதாரங்களை காட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது, இது கொலை அல்ல தற்கொலை என்ற ரீதியிலேயே இந்த சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸ் கும்பலும் அதை அந்த லைன்லயே கொண்டு போய்கிட்டு இருக்குது. இந்த 600 பேர் வழக்கு வாங்கினாங்கல்ல ஸ்ரீமதிக்காக, அங்க பஸ்ஸை உடைச்சி பேருந்த கொளுத்தி அந்த பள்ளியை வந்து தகர்த்து 600 பேர் வழக்கு வாங்கினாங்கல்ல, அதுல பெரும்பான்மையோர் தலித்துகள். எப்படி அந்த பெண் தலித்து கிடையாது, ஸ்ரீமதி வந்து அகமுடியார் தேவர் சமூகம் சார்ந்தவர் அந்த ஸ்ரீமதி. அந்த பெண்ணுக்காக கிட்டத்தட்ட 80% பேர் தலித்துகளின் மீது அங்க வழக்கு இருக்கு. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் புகுந்து அவர்களை அடித்து உடைத்து அந்த ஊர்லயே இல்லாதவங்க பேர்ல எல்லாம் கேஸ். ஒருத்தன் அரசு வேலைக்கு படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு வேலைக்கு போய்கிட்டு வந்திருக்கிறான், அந்த கலவரம் நடந்தப்ப அவன் அந்த இடத்துலயே கிடையாது, அவன் மேல எல்லாம் கேஸ். அங்க என்ன நடந்துச்சுன்னு வேடிக்கை பார்க்க போனவன் பேர்ல எல்லாம் கேஸ். அவ்வளவு வழக்குகள் போடப்பட்டது. இத்தனைக்கும் அந்த பெண் வந்து தேவர் சமூகத்தை சார்ந்தவர், ஆனால் அவருக்கு ஆதரவாக அந்த களத்தில் நின்னது தலித் சமூகத்தை சார்ந்தவர். அவரு தேவர் சமூகத்தை சார்ந்தவர். அப்ப அந்த கலவரத்தில் ஈடுபட்ட எவனுக்கும் தெரியாது, அங்க அந்த பஸ்ஸை கொளுத்துது அந்த கட்டிடத்தை சேதப்படுத்தியவனுக்கு எவனுக்கும் தெரியாது. அவர்கள் மனதில் எல்லாம் இருந்ததெல்லாம் என்ன, இது வந்து அப்படியே பெருசா திட்டமிட்டு அப்படிலாம் போடப்பட்டது இல்லை. ஒரே நைட்ல அத்தனை 1000 பேர் திரண்டு இருக்காங்க. தகவல்கள் பரவுது, அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஷேர் பண்றான். தன்னுடைய சொந்தக்காரனுக்கு அண்ணன் தங்கி, நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா நம்ம தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா நம்ம சும்மா இருப்போமான்னு ஷேர் பண்ணி அத்தனை பேரும் அங்க போய் நின்று அவன் அடிச்சு உடைச்சது எல்லாமே அந்த ஸ்ரீமதி என்ற ஒரு சின்ன குழந்தைக்காக. நம்ம வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருந்திருந்தா இப்படி நம்ம சும்மா விட்டுருப்போமா? நம்ம வீட்டுல நம்ம அக்கா தங்கச்சிக்கு இந்த மாதிரி நடந்ததை நம்ம சும்மா விட்டுருப்போம்? அந்த எண்ணத்துல போய் அங்க கலவரம் பண்ண வந்தா இருக்கிறானே தவிர அந்த கலவரத்தை நியாயப்படுத்தல. ஆனா அவர்களுக்கு உள்ளே இருந்தது ஒரே ஒருதான், ஒரு சின்ன குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, ஒரு பெண் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, கேட்க நாதி இல்லையே, அதிகார வர்க்கத்தை கூட சேர்த்துக்கிட்டு இந்த ஆட்டம் போடுறானுங்களே அப்படின்ற ஒரு மனக்குமுறலும் வெறியும் தான் இருந்ததே தவிர அவர்கள் அனைவருக்குமே கலவரம் செய்ய வேண்டும் என்பது நோக்கமே கிடையாது. அப்படி நினைச்சிருந்தா அவனுங்க என்னைக்கே அந்த ஸ்கூல்ல பண்ண அராஜகத்துக்கு உள்ள போது உதைச்சிருப்பானுங்க. அப்போ இந்த நியாயத்தின் பக்கம் அன்றைக்கு சவுக்கு சங்கர் நிக்கல. பணம் வாங்கிட்டு அவன் போய் நேரடியா போய் சந்திச்சது காணொலியெல்லாம் இருக்கு. போய் சந்திச்சது, அவனுக்கு 35 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி அதற்கு எதிராக இந்த ஸ்ரீமதி பெண்ணுக்கு, சிறு பெண்ணுக்கு எதிராக இவர்கள் பரபரப்பிய அவதூறுகள், போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல ஏற்பட்ட குளறுபடிகள், போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கே தகுதி இல்லாத மருத்துவர் எல்லாம் போய் இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணான். அந்த செய்திகள்லாம் வெளியில வந்தது. ஒரு போஸ்கோ சட்டத்துல ஒரு வழக்கு பதிவாகுதுன்னா, அதுவும் ஒரு பெண் குழந்தைக்கு எதிராக பதிவாகுதுனாக்க அது எவ்வளவு சென்சிட்டிவா வந்து ஆய்வு பண்ணணும். அந்த செமன்ஸ் டெஸ்ட் எடுக்கவே இல்லை. விந்தணுக்கள் ஏதேனும் அங்க உள்ள இருக்குதா, அந்த கருப்பையில பெண்ணினுடைய கருப்பையில இருக்கா, அந்த டெஸ்டே எடுக்கல இவனுங்க. இடுப்பெலும்பு முறிஞ்சதை ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம்ல மென்ஷன் பண்ணவே இல்லை. கையெலும்பு முறிந்ததை அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம்ல மென்ஷன் பண்ணவே கிடையாது. அப்ப எவ்வளவு குளறுபடிகள் அந்த போஸ்ட்மார்ட்டம்ல இருக்குது. தொடர்ந்து நக்கீரன் தான் அதை பேசிக்கிட்டு இருந்தது. ஆனா இவனுங்க 35 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு, முதல் சந்திப்புல 35 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு இந்த ஃபெலிக்ஸோ சவுக்கு சங்கரோ தொடர்ச்சியாக அந்த பெண்ணுக்கு எதிராக பேசிட்டு வந்தானுங்க. எரிஞ்ச பஸ்ல இருந்து லவ் லெட்டர் கிடைச்சதா, இந்த ஸ்ரீமதி பொண்ணு வந்து லவ் பண்ணிச்சான், அந்த லவ் பண்ணதை இவங்க தாய்க்கு அடிச்சதால அந்த பெண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சான், இவங்க தாய் வந்து வேற ஒருத்தவங்க கூட அஃபேர்ல இருக்குதா, அந்த பொண்ணு செத்து போச்சு, அது கொலையா தற்கொலையா, அதுதான். அந்த பொண்ணு காதல் பண்ணுது, அவங்க அம்மா காதல் பண்றாங்க, இதெல்லாம் எவன் கேட்டான்? எவனாவது கேட்டானா? இதெல்லாம் திசை திருப்பக்கூடிய வேலை கிடையாதா இதெல்லாம்? அப்ப இப்படி பேசவனுக்கு ஆதரவாக எப்படி என்னால பேச முடியும்? இங்க கமெண்ட்ல வந்து சில தற்கொலை நாயெல்லாம் வந்து கதறுது, என்ன டிஎம்கே 200 ரூபாய் கொடுத்துட்டானுங்களா? யோ,
அவன் காசு கொடுக்குற அளவுக்கு, அவங்ககிட்ட காசு வாங்குற அளவுக்கு நான் இன்னும் தரம் தாழ்ந்து போகவில்லை. புரியுதுங்களா? நான் ஒரு தொழில் பண்றேன், நான் 5-6 வருஷமா தொழில் பண்றேன். இதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த வருமானம் எனக்கு போதும். இவனுகிட்டலாம் பிச்சை எடுத்து வாங்கிதான் பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. சவுக்கு சங்கர் நினைச்சிட்டீங்களா என்ன? இன்னைக்கு சவுக்கு சங்கர் எத்தனை 1000 கோடிகள் சொத்து வச்சிருக்காரு தெரியுங்களா? இன்றைக்கு ஒவ்வொன்றும் சமூக வலைதளங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. சவுக்கு சங்கருடைய முதல் மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு. அந்த ஆண் குழந்தையினுடைய பராமரிப்புக்கு மாசம் 2000 தாங்கன்னு முதல் மனைவி போய் கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க. பேர்லாம் சொல்ல விரும்பல, கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க. அதுக்கு இந்த சவுக்கு என்ன தெரியுமா சொன்னா, 2000 என்னால தரவே முடியாதுன்னு சொன்னா. ஆனா இன்னைக்கு தன்னுடைய 3வது கள்ளக்காதலிக்கு, தன்னுடைய 3வது மனைவிக்கு டி நகர்ல 3.5 கோடி ரூபாயில வீடு வாங்கி கொடுத்திருக்கான். எப்படி 3.5 கோடி ரூபாயில வீடு வாங்கி கொடுத்திருக்கான். அது பெண் நெறியாளர் தான். இது 6 மாசத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும். இவர்கள் இருவரும் தொடர்புல இருக்கிறாங்க. சவுக்கு சங்கரும் அந்த மாலதி என்ற பெண் ஹேங்கரும் தொடர்புல இருக்காங்க. எங்களுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி தெரியும். ஆனா நான் நம்பல. ஏன்னா இது சின்ன பொண்ணா இருக்கு, இவருக்கு வயசு அதிகமா இருக்குது. பார்க்க இந்த பொண்ணு, இந்த பிள்ளை அழகா இருக்கு. இது எப்படி, இதை சும்மா வதந்தி அப்படின்னு தான் நான் நினைச்சேன். 6 மாசத்துக்கு முன்னாடி தகவல் எல்லாம் பரவிச்சு. நம்ம யூடியூப் சர்க்கிள்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நடக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பெருசா கண்டுக்கல. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அது எப்படியோ போனா போகுது. ஆனா இன்றைக்கு பொதுவெளியில வந்ததுக்கு அப்புறம், இந்த பிரச்சனைகள் பொதுவெளியில வந்ததுக்கு அப்புறம், இந்த 1.5 வருஷத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய 3வது மனைவிக்கு 3.5 கோடியில டி நகர்ல வீடு வாங்கி கொடுத்திருக்காரு. கொட்டிவாகத்துல வீடு இருக்கு. மதுரவாயில்ல அவருக்கு இருந்தது ஒரே ஒரு ஹவுசிங் போர்டு வீடு தான். ஆனா இன்னைக்கு மதுரவாயில்ல 2800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் அதிகமான இடத்துல ஒரு பண்ணை வீடு மாதிரி அவன அமைப்புல ஒரு வீட்டை கட்டி, அந்த வீட்டுக்குள்ள வெஸ்டர்ன் டைப்ல பாரு அமைச்சு வச்சிருக்கிறாரு. அந்த காணொலிகளையும் இப்ப வெளிவாகி இருக்கு. காவல்துறை தான் திட்டமிட்டு வெளியிடும். ஆனால் இது உண்மைதானே? அது எப்படிங்க ஒரு சஸ்பெண்ட் கிளர்க்கு இவர் பணியிலிருந்து நீக்கம் செய்யும் போது 1.5 லட்சம் ரூபாய் தான் கையில் இருந்தது. எப்படிங்க இத்தனை கோடி ரூபாய் சொத்துக்கள்? அது இந்த 1.5 வருஷத்துல. போன தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணாரு சவுக்கு சங்கர். இந்த தேர்தலில் நம்ம அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாரு. அதிமுக சேர்ந்ததுக்கு அப்புறம் இவர்கிட்ட பணம் வரவு அதிகமா இருக்குது. பிஜேபிக்கு ஆதரவாக இவர் பேசக்கூடிய நேரத்துல இவர்கள்ட்ட பணம் வரவு அதிகமா இருக்கு. இந்த பெலிக்ஸும் சவுக்கு சங்கரும் பல பேரை மிரட்டி பணம் பறித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வழக்கா இப்ப வந்துகிட்டு இருக்குது. இடி கூட சேர்ந்து, வருமான வரித்துறை கூட சேர்ந்து மிரட்டி நிறைய தொழிலதிபர்களும் இவர்கள் பணம் பறித்திருக்கிறார்கள். இவருக்கு வெக்கமே இல்லாமல் ஒரு கும்பல் முட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த கும்பல் யாருன்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர். மொத்தமா நான் சொல்ல மாட்டேன், நாம் தமிழர் தம்பிகளை மொத்தமா சொல்ல மாட்டேன். இப்ப நாம் தமிழர்லயே சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக ஒரு பிரிவு இருக்கு, சவுக்கு சங்கருக்கு எதிராக ஒரு பிரிவு இருக்கு. நம்ம சாட்டை துரைமுருகன், பாரிசாலன், இவர்கள் எல்லாம் இவரு சவுக்குக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இடும்பாவனம் கார்த்திக் போன்ற ஆட்கள்லாம் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எதற்கு இந்த ஆதரவு நிலைப்பாடு இந்த இடும்பாவனம் கார்த்திக்? சொல்லுங்க. அவன் தான் தொடர்ச்சியாக பெண்களை இழிவுபடுத்தி தானே பேசிட்டு வரான். இப்ப இதுக்கு முன்னாடி நீதிபதி வீட்டில் வேலை செய்யக்கூடிய அழகான பெண்களை நீதிபதிகள் பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு அவதூறு பரப்பனா இல்ல? ஆதாரத்தை கொடுத்திருக்கணும் இல்ல நீ? சரி, அப்படியே அவர்கள் பண்ணியிருந்தா கூட இது பொதுவெளியில் சொல்லலாமா? அவர்கள் வீட்டுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொதுவெளியில் இருப்பவர்கள் எப்படி பார்ப்பாங்க? ஓ, அப்ப இவருக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குமோ, அப்ப இந்த மாதிரி இவரெல்லாம் பண்றாங்களோ அப்படின்னு பொது புத்தியில பதிவாகாதா? சரி, இன்னைக்கு காவல்துறை பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறீங்களே. காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் எல்லாம் தங்களுடைய படுக்கையை பகிர்ந்துதான் பதவி சுகத்துக்காகத்தான் அவன் உயரதிகாரிகிட்ட பல்லிக்கிறாங்க, அவர்களோட படுக்கையை பகிர்கிறாங்க என்ற ரீதியில இன்னைக்கு பேசியிருக்கிறாருல சவுக்கு சங்கர். இது சமூகத்துல எப்படி பிரதிபலிக்கும்? பொது சமூகம் இதை எப்படி பார்க்கும்? அவங்க மனதுல என்ன தோன்றும்? இப்பதான் பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் அடியெடுத்து வைத்துக் கொண்டு வருகிறார்கள். அதுவும் காவல்துறை என்றது எவ்வளவு டாமினேஷன் இருக்கக்கூடிய துறை அது. அதுல இப்பதான் பெண்கள் ஒவ்வொருவராக ஒவ்வொரு பதவிக்காக வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை அப்படி பதவி உயர்வு அந்த பெண்ணுக்காவது கிடைத்தா பொதுவெளியில இருக்கும் என்ன நினைப்பாங்க? ஓ, அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? இப்பவே பெண் காவலர்களுக்கு திருமணம் என்பது அவ்வளவு எளிதாக கிடையாது. அவ்வளவு எளிதாக யாரும் பொண்ணு கேட்டு போறது கிடையாது. நீ களத்துல போய் பாரு. எனக்கு தெரிந்த ஒரு பெண் காவலர்களுக்கு அந்த மாதிரி நிலைமை வந்திருக்கு. என்ன பொது சமூகத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, போலீஸா இருக்கிறா, எதிர்த்து பேசுவாளோ, குடும்பத்தை பாத்துக்குவாளா, எதுக்கா இருந்தாலும் சட்டம் பேசுவாளே, நம்மளே மிரட்டினா என்ன பண்றது, நம்ம பேச்சுக்கு அடிபணிந்து போவாளா, குழந்தைகளை நல்லா பாத்துக்க முடியுமா, டியூட்டின்னு போயிடுவாங்களே அப்படின்ற ஒரு அச்சம் இந்த பொது சமூகத்துல இருக்குது. அதனாலே பெண் காவலர்களுக்கு ரொம்ப லேட்டா திருமணமாவது, சில பெண் காவலர்கள் திருமணம் ஆகாமலே இருக்கிறாங்க. அப்ப சவுக்கு சங்கர் எவனோ தெருவுல போற தெருப்பொறுக்கி பேசினா பரவாயில்ல,
அப்ப இந்த சவுக்கு சங்கர் தனக்குன்னு ஒரு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. இவர் பேசுவது ஒரு 1,00,000 பேர் 2,00,000 பேர் கண்டிப்பா பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு பேச்சு வலிமை இருக்கக்கூடியவர். இவர் இப்படி பேசும்போது பொது சமூகத்தினுடைய மத்தியில் என்ன அது பிரதிபலிக்கும்? ஓ, பெண் காவலர்களும் இப்படிதானோ, ஐயோ இனிமேல் பொண்ணு பார்க்க போக மாட்டேன் அப்படின்னு அவர்களை தனிமைப்படுத்தக்கூடிய வேலை நடக்காதா? அல்லது இதுதான் இந்த சவுக்கு சங்கருக்கு தெரியாதா? ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்லைங்க, தொடர்ச்சியாக ஒரு பெண்களை இழிவுபடுத்தி தாங்க பேசிட்டு வராரு. ஒரு அளவிற்கு மேல் கிடையாது. ஏன்னா இவர் திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய குடும்பத்தினரே இழிவுபடுத்தலாம் பேசிருக்காங்க. அப்பெல்லாம் எவனும் வாய்த்தவர்கள நீ மட்டும் திட்டிட்டு இது அரசியல் விமர்சனம். பொதுவெளிக்குன்னு குடும்பம் வந்துட்டா குடும்பத்தை விமர்சிப்பாங்க, அரசியல் விமர்சனம். ஆனால் இன்றைக்கும் அடிநிலையில் இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் இன்றைக்கும் சாலைகள்ல சிறுநீர் கூட கழிக்க முடியாத நிலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய வேலைகள்ல அவர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. இதே அண்ணன் சீமான் அவர்கள் நடித்த மிக மிக அவசரம் படத்துல கூட இந்த காட்சிகள் எல்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு சிறுநீர் கழிப்பதற்கு கூட அவ்வளவு கடினமான சூழலிலும் இங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய பெண் காவலர்கள் நிறைய இருக்கிறாங்க. இவர்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக இழிவுபடுத்தக்கூடிய இது போன்ற தற்குறிகளுடைய பேச்சை எப்படி இந்த பொது சமூகம் நியாயப்படுத்த முடியும்? இவர் ஊழல் அம்பலப்படுத்துறாரு தாங்க, இவர் ஆளும் அதிகாரத்தை கேள்வி கேட்கிறாரு தாங்க. ஆனால் இவர் என்றைக்கும் சாமானியன் பக்கம் நின்னது கிடையாதுங்க. பல ஆதாரங்கள் இருக்கு, பல மேற்கோள்களை என்னால காட்ட முடியும். அப்போ சவுக்கு சங்கருக்கு விதைகளை இயக்கம் என்றைக்குமே இந்த அராஜக போக்கு முட்டு கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் அவர் மீது நடக்கக்கூடிய போலி வழக்குகள் நாம கண்டிப்போம். ஏன்னா இது எந்த மனிதருக்கும் நடக்கக்கூடாது. எந்த மனிதரும் அதிகாரத்தினால் ஒரு சாமானியன் பாதிக்கப்படக்கூடாது. அவர்கள் மீது போடக்கூடிய பொய் வழக்குகள் நாம கண்டிக்கிறோம். இப்ப கூட பெண் காவலர்கள் புடை சூழ வண்டியில கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது சவுக்கு சங்கர் எங்க கிட்ட போன் நம்பர் கேட்டாரு, எங்க கிட்ட கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் பேர் என்ன அப்படிலாம் கேட்கறாருன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வழக்கு புதுசா போட்டிருக்காங்க, அது பெண் காவலர்கள் சொல்லி. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அவனே அடிபட்டு நொந்து போய் அந்த ஸ்டேஷன்ல வழக்குக்கு அதுக்கும் ஜாமீன் கிடைக்குமான்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை போய் எங்க கிட்ட பெண் காவலர் பேரு கேட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு கேட்கிறாரு, போன் நம்பர் கேட்கறாருன்னு கேட்டா அவருனா போனா கையில வச்சிருக்காரு. இப்போ அவர்கிட்ட நீங்க போனா கொடுத்துருக்கீங்க, போன் நம்பர் வாங்கி உங்களுக்கு மெசேஜ் பண்றதுக்கு, சேட் பண்றதுக்கு. அப்ப இது போன்ற போலி வழக்குகள் இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. குண்டர் சட்டத்துல போட்டீங்களா, உரிய காரணங்களை சொன்னீங்களா, அவர் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வரட்டும். அதற்காக ஒரு மனிதன் சிக்கிட்டான், தொக்கா சிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவன் மீது முழு வன்முறையும் பிரயோகிக்கிறது என்பது எந்த விதத்தில் நியாயம்? நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஆனா இந்த இடும்பாவானம் கார்த்திக் போன்ற நபர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே சவுக்கு சங்கர புனிதவான் போன்றே அப்படியே ஒரு தோற்றத்தை கட்டமைக்க பாக்குறாங்க. அவர் புனித போராளி, இவர் தான் ஆளும் அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கிறாரு, இவர் மட்டும்தான் கேள்வி கேட்கிறாரு அப்படின்ற ரீதியில கட்டமைக்க பாக்குறாங்க. போன கைது வரைக்கும் சவுக்கு சங்கர் எந்த சமூகம்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த கைதின் போது இவர் இந்த சமூகம் தான் அப்படின்னு யாரால வெளிப்பட்டதுன்னா, நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய சில தம்பிகளால். என்ன பண்றாங்க, இங்க பாருங்க, பல்ல சமூகத்தை சார்ந்த தேவேந்திர உல சமூகத்தை சார்ந்த சவுக்கு சங்கரை கைது பண்ணிட்டாங்க, இந்த சமூகம் கேட்காதா, இந்த சமூகம் தமிழ் சமூகம், திமுக வீடுகள் அவங்க தெலுங்குக்காரங்க, திராவிடம் தமிழனை அழிக்க பாக்குது, துடிக்க பாக்குது. ஏன் இங்க லட்சக்கணக்கான பெண்களை இழிவுபடுத்தினாரே சவுக்கு சங்கர், அந்த பெண்கள் எல்லாம் தமிழர்கள் கிடையாதா, தமிழச்சிகள் கிடையாதா? அப்ப தமிழச்சிகளை இவர் இழிவுபடுத்தவில்லையா? ஏன் இந்த கோணத்துல நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப போன கைது வரைக்கும் சாதியை அடையாளப்படுத்தல சவுக்கு சங்கர், எந்த சமூகமும் யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்பொழுது சவுக்கு சங்கர் தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்வதற்கான அவசியம் எங்கிருந்து வந்தது? நாம் தமிழர் தம்பிகள் ஏன் இதை பரப்ப வேண்டும்? அப்போ இது சிண்டு மூட்டி விடக்கூடிய வேலை இது. அப்போ சவுக்கு சங்கரின் பக்கம் விதைகளை இயக்கம் என்றைக்கும் நின்று பேசாது. இது அதிகார வர்க்கத்தின் அத்துமீறலையும் ஆதரிக்காது. எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் தான், அந்த ஸ்ரீமதி பெண் கொலை, அந்த கொலை வழக்குல சவுக்கு சங்கரின் நிலைப்பாடு முற்றிலும் நான் எதிர்க்கிறேன். அந்த பெண் குழந்தையினுடைய சாபமும் பாவமும் சவுக்கு சங்கரை இன்னமும் முழுக்கும்.